இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய இல்ல ஒரு நிறைவளிக்கக்கூடிய ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகத்தை புறந்தள்ளியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாவே நமக்கு ஒரு வருத்தம் இருந்துட்டு இருந்தது. அண்ணன் சீமான் அவர்களை இந்த ஊடகங்கள் பகடைக்காயா யூஸ் பண்ணுது, பயன்படுத்திக்குது. அவர்களுக்கு வாய்க்கு வெறும் அவல் கிடைக்கணும், அவங்க வெறும்பாயா அலையும் போது அண்ணன் ஏதாவது தீனி போடுவாரு, வெறும்பாயை மெல்றதுக்கு அவலாதான் அண்ணனை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஊடகங்கள் மேல நமக்கு பெருத்த கோபம் வந்தது. ஏன்னா இவர்கள் நல்லவர்களாக இருந்தா, நடுநிலையாளர்களா இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அண்ணன் செய்த நற்செய்திகளை கொண்டு போயிருப்பாங்க. அண்ணனுடைய செயல் திட்டங்கள் வரைவுகளா இருக்குது, ஆட்சி வரைவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அண்ணன் செய்யக்கூடிய நல்ல நல்ல திட்டங்களை ஆதரவளிச்சு பேசியிருப்பாங்க. ஆனா எங்கேயுமே இவங்க அதை பண்ணல. அண்ணனுக்கிட்ட எதையாவது குருட்டாம்போக்குல ஒரு கேள்வியை கேட்கறது, இல்ல அதை எந்த கேள்வியை கேட்டா அவர் ட்ரிகர் ஆவாரு, அவரை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து அதுல வர வார்த்தைகளை வச்சு சிந்திர வார்த்தைகளை பொறுக்கி டிஆர்பி ரேட்டை எகிற வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவரை பின்னாடி ஓநாய் கூட்டம் மாதிரி சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ணன் என்ன நினைச்சாங்க, தன்னுடைய செயல்பாடுகள் இது மூலம் முக்கிய ஊடகங்கள் தன்னை காட்டாது, அப்ப சமூக ஊடகங்கள் முன்னாடி நான் பேசினேன்னா என்னுடைய கருத்துக்கள் போய் சேரும். நடப்பு அரசியல், ஏன்னா அண்ணன் நடப்பு அரசியலையும் கிழிச்சு தொங்க விடுவாரு, ஒன்றிய அரசியலோட ஐயக்கத்தனங்களையும் பேசுவாரு, மாநில அரசோட மக்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் ஆணைகளையும் அவர் தோல் உரிச்சு காட்டுவாரு, போதா குறைக்கு இவங்க செய்யக்கூடிய ஊழல் எல்லாத்தையுமே தோல் உரிச்சு காட்டுவாரு. அதே நேரத்துல தன்னுடைய கட்சியின் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்துவாரு, தன்னுடைய நிலைப்பாடு இதுல என்ன அப்படிங்கிறதையும் காட்டுவாரு. இதை எதுக்கு அவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா, இது மக்கள்கிட்ட போய் சேரணும், நம்முடைய கட்சி எவ்வளவு நல்ல கட்சி, எப்படி மற்ற கட்சிகள்லாம் எவ்வளவு மக்களை கஷ்டப்படுத்துது, எவ்வளவு நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கறத உணர்த்தணுங்கிறதுக்காக அதை அவர் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதை என்ன செஞ்சாருன்னா, ஊடக சந்திப்புகளை அவர் ஒரு கடமையாவே அவர் அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதன் மூலம் அவருடைய நல்ல கருத்துக்கள் பரவணும், நாம் தமிழர் கட்சி எப்பேற்பட்ட கட்சிங்கிறது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அதை செஞ்சாரு. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்க வேதத்துல சொல்ற மாதிரி பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பன்றிகளுக்கு முத்துக்களோட அருமை தெரியாது, இது ஒரு விலை கூடிய பொருள்ங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது கைய காலால இல்ல கடிச்சு செதறி அதை பிச்சு போட்டுரும், இல்ல உடச்சு தள்ளிடும். அப்போ இந்த ஊடக பன்றிகளுக்கு முன்னாடி அண்ணன் ஞானமா பேசுறதோ, விவேகமா பேசுறதோ, வைர மணிகளா பேசுறதோ, முத்துமணிகளா பேசுறது இது இவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இவங்க முன்னாடி இவ்வளவு நாளா அவர் சிந்திய முத்துக்கள் எல்லாத்தையும் இவங்க பீறி போட்டாங்க, கடிச்சு துப்பி போட்டுட்டு அவர் சிந்திய சின்ன சின்ன துணுக்குகள், கோபத்தில் சிந்திய வார்த்தைகளை தான் இவங்க பரப்புனாங்க அப்படிங்கிறத எங்களுக்குமே அப்படி ஒரு புரிதல் இருந்தனால இவங்க அண்ணன் இனிமே ஊடகத்துக்கு இரையாக கூடாதுங்கிறது எங்களுடைய பெரும்பாலானோர் எண்ணமா இருந்துச்சு. அதை அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவரும் அந்த புரிதலுக்கு வந்ததுனால இனிமே தேவையில்லாம நான் ஏன் புத்திசாலித்தனத்தை உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட அறிவு களஞ்சியம் என்கிட்டே இருக்கட்டும், நான் என்ன செய்யறேனோ அதை வாய்ப்பு கிடைக்கும் போது செஞ்சுக்கிறேன், நீங்க ஒன்னும் நல்ல பிள்ளை மாதிரி என் பின்னாடி வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 2 வார்த்தையில புது அரசியல் போங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாரு. அட போங்க போங்க, வேலையில பாருங்க. இப்ப யார் ஆட்சி செய்யறாங்களோ அவங்க கிட்ட போய் மை கறிட்டுங்க. அவங்க போட்ட ஆணைகள்லாம் திமுக மாதிரியே கபட நாடக ஆணைகளா, இல்ல அவங்க எடுக்கிற இப்போ நடந்து கொள்கிற விதங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, இல்ல அந்த தலைவர் உங்ககிட்ட நின்று பேசுவாருன்னா அங்க போய் நீங்க மைக்க தாராளமா நீட்டுங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. நன்றி அண்ணா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நடப்பு அரசியல்ல இன்னைக்கு தாவேகா தலைவர் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அது அவருக்கு விழுந்த ஓட்டு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம், பெரும்பாலானோர் எண்ணம். ஏன் பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிதா சொல்லணும்னா, காலையில 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா 108 வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு 11 மணில இருந்து இறுதி வரைக்கும் அது 108 தாண்டல, 105க்கும் குறையல, 105ல இருந்து 108க்குள்ளேயே நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல அப்படி 108லயே தான் நிக்குது அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது அந்த அபசகுன ஆம்புலன்ஸ் எண்ணிக்கையிலேயே நிக்குது. அதுலயே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இது ஒரு அபசகுனி ஆட்சி. அபசகுனமா தான் அவருடைய வெற்றியே ஒரு அபசகுன சிம்பலை தான் காட்டுது. எப்பவுமே நம்மள அதிதீவிர சிகிச்சையில இருக்கிற மாதிரிதான் அவருடைய ஆட்சி இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா உணர்த்துறாரு. இது எவ்வளவு பெரிய அபசகுன கட்சி அப்படிங்கிறது கட்சி ஆரம்பிக்கும் போதே அத்தனை உயிர் பலியிலையும் மக்களுக்கு இயற்கையே வெளிப்படுத்துச்சு. ஆனாலும் உங்க புத்திக்கு உரைக்கல, தேர்ந்தெடுத்துட்டீங்க. இப்படி இந்த ஆட்சி எப்படிப்பட்ட நம்மள ஆம்புலன்ஸ்ல அவசர சிகிச்சையிலே வச்சிருக்கோம் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் 108லயும் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கறத நான் பகிரமா இதுல சொல்லிக்கிறேன். இப்படி ஜெயிக்கும் போது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேலதான் திமுக முன்னிலை, அதிமுக முன்னிலை, திமுக முன்னிலை, அதிமுக முன்னிலைன்னு இந்த 2 மட்டுமே வரும். இது எப்படி 11 மணிக்கு மேல தாவேகாக்கு யாருமே ஓட்டு போடலையா?
ஓட்டு போட்டவங்க எல்லாம் விடிய காலை 7 மணில இருந்து 11 மணிக்கு வரைக்கும் தான் ஓட்டு போட்டாங்களா? நாங்க தான் பூத்து பூத்தா சுத்தினோமே. பரவாயில்ல, எல்லா கட்சிகளோட ஆட்களும் தான் வந்துட்டு இருந்தாங்க. இறுதி வரைக்கும் தாவேகா கட்சியும் வந்துட்டு இருந்து, நாம் தமிழர் எல்லாமே எல்லா கட்சியில இருந்தே வந்திருந்ததை பார்க்க முடியுது. அப்போ நீங்க ஏற்கனவே இந்த RSS, பிஜேபி, கார்பரேட் 3ம் கூட்டு சதி பண்ணி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. தாவேகா விஜய் அவர்களை பெரும்பான்மையில ஜெயிக்கவும் விட்டுறக்கூடாது, இத்தனை விதாச்சாரத்துல நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் எதிர்கட்சியா வேணா திமுக இருக்கட்டும், எடப்பாடியார் வந்து 3வது இது போகட்டும், நாம் தமிழர் எங்கேயும் வந்து தலையை தூக்கிடக்கூடாதுன்னு கரெக்டா நாம் தமிழரோட சதவீதத்தை தூக்கி தாவேகாக்கு பரிசளித்திருக்கிறது இந்த கூட்டு களவாணி பாஜக அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப எல்லாரும் கேட்பீங்க, ஏன் வந்து அப்படின்னா எடப்பாடியை அவரு வந்து இதே கோல்மால பண்ணி எடப்பாடியை வர வச்சிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடப்பாடியை விட ஒரு முட்டாள் வேணும், திமுக விட ஒரு முட்டாள் வேணும்னு எடப்பாடியை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப எடப்பாடியை விட முட்டாளான ஒரு ஆள் அவங்களுக்கு தோதா கிடைச்சிருக்கு. தோதா சிக்கி இருக்கும் போது ஒரு தலையாட்டி பொம்மை வேணும்னு நினைச்சாங்க. அந்த தலையாட்டி பொம்மையா இவர் இருக்கிறதுனால இவரை வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டாங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன் நாம் தமிழர் கட்சியோட வீதாச்சாரத்தை அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அவர் எடுத்திருக்கிறது இறுதியில 34% வருது. எல்லாரும் ஏற்கனவே கணித்தது என்னன்னா, தாவேகா வந்து ஒரு 20% எடுக்கும். அதே மாதிரி குறையாம நாம் தமிழரும் 16லிருந்து 20ன்னு ஆணியடிச்சாப்புல யாரும் சொல்லல. ஆனா 16லிருந்து 20 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. கூடின கூட்டம், அண்ணனுடைய ஆட்சி வரைவு போய் சேர்ந்தது, உழைப்பு எல்லாவற்றையும் பார்க்கும்போது, கட்சியின் எழுச்சி, திருச்சியில நடந்த எழுச்சி எல்லாத்தையும் பார்க்கும்போது குறையாம 16லிருந்து 20ங்கிறது எல்லாருக்கும் கண்கூடா தெரிஞ்சுது. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு 20%, நாம் தமிழருக்கு 4%, மீதி இருக்கக்கூடிய 14% தான் யாருக்கு வந்திருக்குன்னா எக்ஸ்ட்ராவா இந்த தாவேகாவுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கு. இப்போ தாவேகாவுக்கு நிர்ணயிக்கப்பட்டது 20%, அண்ணனுக்கு நிர்ணயிக்கப்பட்டதும் 16லிருந்து 20. அப்போ இப்போ அண்ணன் பெற்ற சதவிகிதத்தையும் தாவேகாவை 34லிருந்து 20 கழிச்சிட்டு பார்க்கும்போது 14, இந்த 14ஐயும் அண்ணனோட 4%ஐயும் கூட்டினா 18% வருது. ஆக மொத்தத்துல நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளை தான் திருடி அறுவடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. இதை நம்ம சட்டத்தின்படியான கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே அப்படி இப்படிம்பாங்க. இந்த EVM மிஷின்ல செய்யக்கூடிய இந்த கோல்மாலுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காது. ஆதாரம் கிடைச்சா திமுக இப்ப போகாம இருக்குமா? ஆதாரம் கிடைச்சா அதிமுக போகாம இருக்குமா? திமுகவுக்கு உச்ச நீதிமன்றத்துல இல்லாத வக்கீல்களா, வாதாட இல்லாத பெரிய பெரிய ஆட்களா? கோடி கொடுத்து அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கே ஆள் இருக்காங்க. ஆனா இது வந்து முறைப்படி ஆவணப்படுத்தணும். ஆதாரத்தோட நிரூபிச்சால் வழியே நீங்க எத்தனை கோடி செலவழிச்சாலும் தீர்வு கிடைக்காது. அதனால அது தெரிஞ்சுட்டு தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. ஏன்னா இந்த EVM மிஷின்ல கோல்மால் பண்ண அது ஆதாரம் வெளியில தெரியாது. அந்த அளவுக்கு அது வந்து தகவல், அதோட செட்டப்பே அப்படிதான் அப்படிங்கறதுனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இனிமே செய்ய வேண்டியது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் எதிர்த்து நாம இந்த வாக்களிக்கும் எந்திரத்தின் மூலம் வாக்களிக்கும் முறையை மாற்றி ஓட்டு சீட்டு முறையில வாக்களிக்கும் முறையை கொண்டு வந்தால் ஒழிய நாம் தமிழர் கட்சியோட உண்மையான வாக்கு சதவீதம் வெளியே தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நாம இதுல சொல்லிக்கிறோம். அடுத்தது எப்படியோ முட்டி போட்டு தேவாலயத்துக்கு போனவர் அதே முட்டி போட்டு ஓத்திரையா கெஞ்சி எப்படியோ பெரும்பான்மையை நிரூபிச்சு இன்னைக்கு சட்டசபையிலையும் வந்துட்டாரு. ஆணை மேல ஆணையா போட்டும் தள்ளிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரு இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது ஒருத்தருடைய ஏற்கனவே பல பேரது முகமூடிகள் கிழிக்கப்பட்டுதான் இருக்கு. அதிமுக திமுகனாலே சந்தர்ப்பவாதிகள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதிராளிகள்கிட்ட கூட கூட்டணி வச்சுப்பாங்கிறது தெரியும். இப்போ ஒரு சினிமா கவர்ச்சி அரசியல்ல கூட விடாம இவங்க போறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுக கூட்டணியில இருந்து எங்க தீய சக்தின்னு அங்கிருந்துதான் அவர் வந்து இன்னைக்கு பெரும்பான்மைக்கு ஆள் சேர்த்திருக்காரு. அதோடு கூட ஒரு பெரிய அதிமுகவை உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குதிரை பேரம் நடத்தி வந்து இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காருங்கிறத பிரேமலதா அவர்கள், அதாவது கழுதை பேரம் நடத்தி கூட்டணி, அங்க கூட்டணி எவ்வளவு தருவ, இங்க கூட்டணினா எவ்வளவு தருவன்னு கழுதை பேரம் நடத்தி கூட்டணி வைத்துக் கொள்கின்ற பிரேமலதா அவர்களே காரி துப்பிட்டாங்க, நீங்க குதிரை பேரம் நடத்திருக்கீங்க அப்படின்ட்டு. உடனே இவர் வந்து ஸ்பீச் என்ன கொடுக்கிறாரு, நாங்க வந்து குதிரை பேரம் நடத்தினதா சொல்றாங்க, நாங்க வந்து குதிரை பேரம் நடத்தவில்லை, குதிரை வேக அரசியல் பண்றோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு தான் தெரியுமே உங்க குதிரை, அதாவது வார்த்தை ஜாலம் போட்டா பத்தாது, நீங்க குதிரை வேகத்துல போய் நல்ல அரசியல் பண்றீங்களா இல்ல குதிரை வேகத்துல ஊழல் செய்ய போறீங்களான்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே திமுக அதிமுக எல்லாம் ஜெட் வேகத்துல வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க. நீங்க இப்ப குதிரை வேகத்துல போய் ஊழல் ஆட்சி செய்வீங்களாங்கிற ஒரு கேள்விதான் எங்களுக்கு வருதே ஒழிய நீங்க குதிரை வேகத்துல நல்ல விதமா செயல்பட்டுருவீங்கிற நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். திமுக மாதிரியே வார்த்தை ஜாலத்துல தலைவர் வந்து தேர்ந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லி வேணா மகிழ்ந்துகிடலாம். இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அதிமுகல ஒரு இது பாருங்களேன், மார்டின்கிற ஒரு குடும்பம்
லாட்ரி வித்து பழச்சி அதுல சுரண்டி அதுல கோடிக்கணக்கான அதாவது கமிஷன் கொடுக்குற அளவுக்கு கோடிக்கணக்கான பணத்தை எலக்ட்ரல் பாண்ட்ல தேர்தல் ஆணைய இது முறைப்படி என்னது கொடுக்குற அளவுக்கு பணம் கொடுக்குற நன்கொடை கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஒரு குடும்பம், நாட்டை வந்து ஏமாத்தி பழைச்ச குடும்பம், நாட்டு மக்களை ஏமாத்தி பழைச்ச குடும்பம் இப்ப அரசியல்ல வந்து அரசியலையும் கூறு போட்டு வைக்கிறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மருமகன் என்னடானா தாவேகா கட்சி, மாமியார் என்னடானா அதிமுக கட்சி, மைத்துனர் என்னன்னா இன்னொரு கட்சி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அகல கால்களை அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு பேய்த்தனமா வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் உட்கார்ந்து சூறையாடுறதுக்கு பிரிஞ்சு போய் நின்று வேலை பாக்குறாங்க அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுது. எடப்பாடி 13 தமிழர்களை கார்ப்பரேட் நிறுவனத்துக்காக சுட்டு கொன்ன அல்லது சுட்டு கொல்வதற்கு காரணமாயிருந்த சுட்டு கொன்றும் எந்த தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்காம கை கட்டி வேடிக்கை பார்த்த இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஊழல் கட்சியாகவே மாறி போன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகளை நெருக்கடி கொடுத்து டாஸ்மாக் கடைகளை மூட மறுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆன்மாக்கள் அந்த 13 ஆன்மாக்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர் கட்சியை இப்போ உடஞ்சு போச்சு. அவர் கட்சியில ஒரு மோசடி கும்பல், லாட்ரி வித்து பிழைக்கின்ற மோசடி கும்பல் உள்ள போய், லாட்ரி மார்ட்டினோட மனைவி உள்ள போய் அவ்வளவு கோடிகளை இறைச்சி எம்எல்ஏ வாகி இன்னைக்கு தாம் மருமகன் ஆதவோட பேரம் பேசி அதிமுக கட்சியை உடைச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து தாவேகா கட்சியோட வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க உதவி இருக்காரு. அப்படிங்கும்போது இது எடப்பாடிக்கு தமிழக அந்த இறந்து போன 13 ஆன்மாக்கள் கொடுத்த தண்டனையா தான் நான் பாக்குறேன். அதே நேரத்துல இந்த தீய சக்திகள் சேர்ந்து இனிமே தாவேகால போய் என்னென்னமா தமிழ்நாட்டை சூறையாட போகுது, என்னென்ன கேடுகட்ட செயல் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆணி அடிக்க போறாங்கிறதையும் ஓட்டு போட்ட மக்கள் வந்து கண்டிப்பா பார்க்கதான் போறீங்க. தாவேகா மாற்று அரசியல் வேணும்னு விதைச்சது நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள். இவங்க எல்லாம் கேடுகட்ட ஆட்சி பண்றாங்க, நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா ஒரு மாற்று வேணும்னு பேசி ஒரு மாற்றம் வேணுங்கிற சிந்தனையை கொடுத்தது அண்ணன் சீமான். ஆனா நீங்க ஒரு நல்ல தலைவனுக்கு மாற்றா தேர்ந்தெடுக்காம ஒரு சினிமா போதையில நடிகை வெறியில போய் பேரன் சொன்னா பேத்தி சொன்னான்னு அறிவு கட்டுத்தனமா ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதோட பிரதிபலனை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் முடியல. ஏன்னா நிறைய ஓநாய நரிகளும் ஓநாய்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்கு, புல்லும் பூச்சிகளும் சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்குன்னா அதோட பிரதிபலன் அந்த ஓநாயும் நரியும் ஆட்சி செய்யறதுனால வரக்கூடிய ஆபத்து ஓட்டு போட்டவங்க அந்த நரி கூட்டத்துக்கு மட்டும் கிடையாது, ஓட்டே போடாத பட்டாம்பூச்சிகளுக்கும் அந்த ஆபத்து அப்படிங்கறத ஒரு வேதனையா இருக்குது. ஏன்னா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடல, ஆனா வரப்போகக்கூடிய ஆபத்து எங்களையும் சேர்ந்துதான் கவ்விக்கும், எங்க தலைமுறைக்கு தான் ஆபத்துங்கும் போது நாங்க என்னடா பாவம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே இந்த அதிமுக திமுக எல்லாம் ஓட்டு போடாமலே நிறைய பாவம் அனுபவிச்சோம். இப்பவும் தாவேகாங்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடாம ஒரு நல்ல மனுஷனுக்கு போட்டோம், நல்ல செயல் திட்டங்கள் கொண்ட ஒரு அறிவு ஜீவிக்கு போட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்தாலும் நாமளே இனிமே அவஸ்தப்பட போறோம், நம்முடைய தலைமுறையும் இன்னும் அவஸ்தப்பட போறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பா ஈரக்குலை நடுங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பெரிய கலையபரத்துல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விஜய் அப்படிங்கிற அந்த கோட் சூட் போட்டு ஒரு வேட்டி சட்டைக்கு மாற்றா வந்திருக்காரு, அந்த இதான் மாற்று வந்து ஆடையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். இப்படி மாற்றா வந்த இவர் வந்து அவ்வளவு நாடகத்தனங்களை அரங்கேற்றி இருக்காரு. அதாவது முதலமைச்சரை போய் பார்க்கறதா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸை அவர்களை போய் பார்க்கறதா இருக்கட்டும், வைகோ அவர்களை பார்த்ததாகட்டும், அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததா இருக்கட்டும், இதை நீங்க வேணாம் அதாவது தாவேகா கோஷ்டி இல்லைன்னா வேற ஆட்களும் கூட சேர்ந்து கூட இதை வந்து பெருமையா பேசிக்கலாம், இவர் நற்பண்புகள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நாங்க அப்படி நினைக்கல. அவருடைய நடிப்புல இதுவும் ஒன்று ஆஸ்கார் அவார்ட மிஞ்சக்கூடிய நடிப்பை நடிச்சிருக்காரு. அவர் திரையில் நடித்ததை விட தரையில் சூப்பரா நடிக்கிறாரு, படு பயங்கரமா நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறாருங்கிறது தெரியாமலே நடிக்கிறாரு, சினிமாலையாவது நடிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும், ஆனா தரையில வந்து அவர் நடிக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர் படு பயங்கரமா நடிக்கிறாரு, யதார்த்தமா நடிக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியறதுனால இதை கபட நாடகமா தான் பாக்குறோம். இன்னும் ஒண்ணு கெத்து காட்டுறாருன்னு நாங்க எடுத்துக்கிறோம். பாத்தியா சின்ன பையன் நினைச்சீங்களே, உட்கார மாட்டேன்னு நினைச்சீங்களே, என்ன வரத்து வந்தீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, என் தப்பெல்லாம் எடுத்து சொல்லியும் இந்த முட்டாள் மக்கள் என்னை இருத்திட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு வந்து கெத்து காட்டின மாதிரியும் எடுத்துக்க முடியுது. ஆக மொத்தத்துல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 36 லட்சமும் கூட நோட்டாவுக்கு போட்ட ஒரு சொச்சமும் ஆமா ஒரு 40 லட்சம் நல்ல மக்கள் நல்லவர்கள் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. அடுத்த 5 வருஷத்துல அதுல பாதி நல்லவர்கள் கெட்டவங்களா மாறிட்டாங்க, மீதி ஒரு 25 லட்சம் பேர் தான் நல்லவங்களா இருக்காங்க, இல்ல மீதி ஒரு 30 லட்சம் இல்ல 28 லட்சம் பேர் தான் நல்லவர்களா இருக்காங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 4 கோடி 6 கோடி இல்ல மக்கள் இருக்கிறது, இல்ல வாக்களித்த மக்களை மட்டுமே எடுத்துப்போமே, வாக்களிக்கக்கூடிய லெவல்ல இருந்தவங்க ஒரு 4 கோடி மக்கள். மொத்தத்துல 4 கோடி மக்கள்ல ஒரு
30 லட்சம் மக்கள் தான் நல்லவர்களா இருக்காங்கங்கிற ஒரு செய்தி ஒரு பெரிய என்ன வலியை தருது. இவ்வளவு மக்கள் மோசமானவங்களா இருப்பாங்களா, அதுவும் ஒரு 5 வருஷத்துல பாதியா குறைஞ்சிருவாங்களா, 40 லட்சம் மக்கள் இருந்தாங்க நல்லவங்க இருந்தாங்க அப்படின்னு கடிக்கும் போது அப்படியே பாதியா 5 வருஷத்துல குறைஞ்சிருவாங்களா, இலவசங்களும் பணமும் சினிமா கவர்ச்சியும் சினிமா வெறியும் இவ்வளவு ஒருத்தங்களை நல்லவங்களா இருக்கவங்கள கெட்டவங்களா மாத்திருமா அப்படின்னா பணம் 10 செய்யும், இந்த நடிக அரசியல் அதை விட 100 செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா தான் இதை நான் பார்க்கிறேன். பார்க்கலாம், இன்னும் இருக்கு.